கோவை மருதுமலை பகுதியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றும் பணியாளர்களின் சம்பளத்தில் 2000 முதல் 3000 வரை பிடித்த கல்லூரி நிர்வாகம். கோவை மருதுமலை பகுதியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் வரை மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் 2வது நாள் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாரதியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க செயலாளர் ரமேஷ் கூறுகையில், வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழக ஆய்வகத்தில் கடந்த ஜூலை 24ஆம் தேதி பாலியல் சீண்டலுக்கு ஆளான மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். திருவள்ளுவர் பல்கலைக்கழக உள்ளக விசாரணை குழுவிற்கு தற்போது உள்ள தலைமையை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும், 2012ஆம் ஆண்டு முதல் திருவள்ளுவர் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்ட பாலியல் புகார்களை இன்று வரை மோசடியாக முடித்து வைத்து வரும் தற்போதைய தேர்வு கட்டுப்பாட்டு பொறுப்பு அலுவலர் முனைவர் பாபு ஜனார்த்தனன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், திருமணமான சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த பெண் கொடுத்த புகாரின் மீதான விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரணைக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட புகாரின் மேல் விசாரணையை முழுமையாக செய்ய கோரியும், சென்னை உயர்நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பின்படி 2013ஆம் ஆண்டு வருடத்திய பாலியல் சீண்டல் குறித்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்று வரை நடவடிக்கை எடுக்காத திருவள்ளுவர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றதாக தெரிவித்தார். இந்த பேட்டியின் பொழுது பாரதியார் பல்கலைக்கழக தொழிற்சங்க தலைவர் சாந்தாமணி உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 4/8/2026 வேலூர் மாவட்டம் சேற்காடு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கிய நபர் மீது மேல் நடவடிக்கை கூறி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இன்றும் 2வது நாளாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எங்களது பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது கோரிக்கை முக்கியமாக என்னவென்றால், அங்குள்ள உள்ளக விசாரணை குழுவை உடனடியாக மாற்ற வேண்டும். அவர்கள் சரியாக எந்த ஒரு புகாரையும் விசாரிப்பதில்லை என்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 பாலியல் புகார்கள் கொடுக்கப்பட்டும் அது சரிவர முடித்து வைக்கப்படவில்லை. அங்குள்ள பொறுப்பு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருக்கக்கூடிய பாபு ஜனார்த்தனன் அவர் மீதே பாலியல் புகார் இருந்தும் ஒரு மாணவி அவர் மீது புகார் கொடுத்தும் கூட அந்த மாணவியை புகாருக்கு அழைக்காமல் சாதாரணமாக அந்த புகார் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அதனால் உள்ளக விசாரணை குழுவை உடனடியாக மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் நேற்று நாங்கள் நடத்திய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அனைவருக்கும் சம்பளம் வங்கியில் போடப்பட்டது பாரதியார் பல்கலைக்கழகம் சார்பாக. அதில் தொழிலாளர்களுடைய ஒவ்வொரு சம்பள கணக்கில் இருந்தும் 2000, 2500, 3000 என்று எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாமல் பாரதியார் பல்கலைக்கழக நிதி அலுவலகத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து இன்று அவர்களிடத்தில் நமது தொழிலாளர்கள் சென்று கேட்டபோது, சங்கம்தான் இஎஸ்ஐ பிடித்தம் செய்ய சொல்லி சொன்னது, அவர்களை போய் கேளுங்கள் என்று தவறாக வழிநடத்துகிறார்கள். இது குறித்து பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளரிடம் நாங்கள் சென்று முறையிட்ட போது, அவர் இது குறித்து உயர்கல்வித்துறை செயலாளரிடம் பேசி முடிவெடுத்து திரும்ப செலுத்துவதாகவும், வரும் காலங்களில் உரிய அந்த 0.75% இஎஸ்ஐ பிடித்தம் மட்டுமே பிடித்தம் செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். அதனால் இங்குள்ள ஒரு சில நிரந்தர பணியாளர்கள், குறிப்பாக நிதி அலுவலகத்தில் உள்ளவர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற தற்காலிக தொழிலாளருக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை இந்த ஊடகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போக்கு சரியானதல்ல. எல்லாம் ஏழைகள். 2000, 3000 என்பது அவர்களுக்கு பெரிய தொகை. அதை உடனடியாக பிடித்தம் செய்வது என்பது சங்கம் ஏற்றுக்கொள்ளாது. அதை உடனடியாக திருப்பி வழங்க பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் எங்களது சங்கம் பொதுக்குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிக்கும். 450 பேருக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐயில் கவர் ஆகாதவங்களுக்கு சேர்த்து இஎஸ்ஐ டிடக்ஷன் சொல்லி பிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, ஆரம்பத்திலேருந்தே பல்கலைக்கழக நிர்வாகம் இஎஸ்ஐ பிடித்தங்கள் செய்யவில்லை, இபிஎஃப் பிடித்தங்கள் செய்யவில்லை. அதையெல்லாம் கணக்கிட்டு இஎஸ்ஐ அத்தாரிட்டி நீங்கள் இவ்வளோ சட்டத்தை மீறி இருக்கீங்க, சட்டப்படி இது தவறு, உங்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்படுகிறது என்றால் அது பல்கலைக்கழகத்தின் தவறு. அதை தொழிலாளியிடம் ரெக்கவரி பண்ணுவது என்பது ஒரு இல்லீகல் டிடக்ஷன், ஒரு சட்டவிரோதமான
பிடித்தம், பணப்பிடித்தம், ஒரு உழைப்புச் சுரண்டல் என்று கூட இதை சொல்லலாம். அதை தொழிற்சங்கம் எப்போதும் ஏற்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.